அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான குரோதி புத்தாண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கோபம், பகை, விரோதம் ஆகியவற்றை மறந்து அன்பை வரவழைக்கும் தமிழ் புத்தாண்டு கன்னிராசிக்கு குரோதி புத்தாண்டு பலன்கள். குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியன், குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய், சனி, மீனத்தில் சுக்கிரன், ராகு, புதன் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் கோடானு கோடி மக்களுக்கு புத்துயிரும் நம்பிக்கையும் ஓட்டும் குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக இருக்குதுங்க. சித்திரை 1ஆம் தேதி 14/4/2024 நமது தமிழ் புத்தாண்டு வான சாஸ்திர விதிகளினுடைய அடிப்படையில் கணக்கிடப்பட்டு நிர்ணயிக்கப்படுகிறதுங்க. பல நூற்றாண்டுகளாக நவகிரக நாயகன், பித்ருக்காரகன், ஆத்ம சரீரகாரகன் என்றெல்லாம் பூஜிக்கப்படும் சூரிய பகவான் தனது உச்சராசியான மேசராசியில் பிரவேசிக்கும் புனித நாளையே தமிழ் புத்தாண்டு பிறக்கும் புண்ணிய தினமாக கொண்டாடி வருகிறோம். அன்று நமது மூதாதையர்களை பக்தியுடன் நினைத்து பூஜித்து அவர்களுடைய அருளையும் பெறுகிறோம். அன்று தர்ப்பணம், பித்ரு பூஜை, எள்ளுடன் கூடிய தீர்த்தம் ஆகியவற்றை அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு நாம் சமர்ப்பிக்கும் எள்ளும் தீர்த்தமும் அவர்கள் எந்த உலகில் இருந்தாலும் எத்தகைய பிறவியை எடுத்திருந்தாலும் அவர்களுக்கு அன்னமாகவும் அமுதாகவும் தாகத்திற்கு தீர்த்தமாகவும் சூரியனின் மூலம் சென்று அடைகின்றதுங்க. பாரத மக்களின் பண்பாடு வழக்கமும் ஒவ்வொரு விசேஷ நாளும் தெய்வத்தையும், மறைந்த முன்னோர்களையும், தாய் தந்தையரையும், பெரியோர்களை பூஜிப்பதே ஆகுங்க. வசதியுள்ளவர்கள் புண்ணிய நாளில் நீராடுவதும் திருக்கோவிலுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வதும் ஆகுங்க. நவகிரக சஞ்சார நிலைகளினுடைய அடிப்படையில் தான் உலகில் பருவங்களும் மாறி மாறி வருகின்றன. ஒவ்வொரு பருவத்தையும் ருது என கூறுகிறோம். அப்படிப்பட்ட இந்த குரோதி புத்தாண்டு கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும்போது இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு சனி பகவான், செவ்வாய், குரு ஆகிய கிரகங்கள் கன்னிராசியினருக்கு மிகவும் அனுகூலமான நிலையில இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே சஞ்சரிக்கிறாங்க. இதனால் இந்த வருடம் முழுவதுமே வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க. அதே போல இந்த ஆண்டு முழுவதுமே குடும்பத்தில் உபநயனம், நிச்சயதார்த்தம், திருமணம், சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குது. இந்த நிகழ்ச்சிகள் நிகழ இருப்பதால கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா என்று கேட்டீங்கன்னா நிச்சயமாக கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு நிர்பந்தமும் ஏற்படாதுங்க. சமாளிப்பதில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. திருமண முயற்சிகள் கை கூடுங்க. புதிதாக திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. புத்திரபாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திரபாக்கிய யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றம் மனதிற்கு நிம்மதியை அளிக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு இப்புத்தாண்டில் சொந்த வீடு அமையும் பாக்கியமும் இருப்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள், சிறந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இப்புத்தாண்டு அமைஞ்சிருக்குது. கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான முன்னேற்றங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனக்காரகரான செவ்வாய் இதர சம்பந்தப்பட்ட கிரகங்களும் சுபபலம் பெற்றுள்ளதால உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் பணிகளில் உற்சாகத்தை அதிகரிக்குங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாக கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இந்த புத்தாண்டில் அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. உத்தியோகம் காரணமாக வெளிநாடுகளிலோ அல்லது வெளி மாநிலங்களிலோ பிரிந்திருந்த கணவன் மனைவி
பிள்ளை அல்லது பெண் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இப்புத்தாண்டு அமைய இருக்குது. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக இருக்குதுங்க. குடும்பம் ஒன்று சேருமா என ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு ஒற்றுமை நிகழக்கூடிய ஒரு தருணமா இந்த தமிழ் புத்தாண்டு அமைய இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட கிரகங்களின் ஐப்பசி 20ஆம் தேதி 6/11/2024 வரை நல்ல முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. விற்பனையும் லாபமும் படிப்படியாக உயர்வதை அனுபவத்தில் காண முடியுங்க. புதிய விற்பனை நிலையங்களை ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு ஆண்டாதான் இந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா துபாய், அபுதாபி, கத்தார் போன்ற வளைகுடா நாடுகளின் கிளைகளை ஆரம்பிப்பதற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு இப்புதிய கிளைகள் உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்து நிதி நிறுவனங்களுடைய உதவி எளிதில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடுகளில் அரசு அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. விற்பனையும் லாபமும் படிப்படியாக உயர இருக்குதுங்க. சிலர் இது சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகள் உள்ளதையும் கிரக நிலைகள் சுட்டி காட்டுதுங்க. எண்ணற்ற முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு கன்னிராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறைக்கு அஸ்திவாரம் என கருதும் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்கள் இந்த ஆண்டு முழுவதும் பிற்பகுதியில் ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்துங்க. பல மாதங்களாக நிதி நெருக்கடியை அனுபவித்து வந்தவங்களுக்கு விடிவு காலம் வந்திருக்கு என கூட கூறலாங்க. திரைப்படத்துறையினர் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி அதாவது 22/11/2024 பிறகு புதிய தயாரிப்புகளில் நீங்கள் ஈடுபடலாங்க. வெற்றி கிட்டுங்க. உங்களுடைய தயாரிப்புகள் பலமடையுங்க. அரசாங்க ஆதரவும் உதவியும் உங்களுக்கு எதிர்பாராத தருணங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்குது. கன்னிராசியை சேர்ந்த விவசாயத்துறையினர் மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கிறாங்க. இதனால் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. கடினமான பாடங்களை கூட எளிதில் புரிந்து கொள்ளும் ஆற்றல் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துறையின் ஏற்றத்தாழ்வுகளை எடுத்து காட்டும் கிரகம் செவ்வாய். அவர் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால வருமானமும் விளைச்சலும் எதிர்பார்ப்பை விட சற்று அதிகமாகவே இருக்குங்க. மனதை அரித்து வந்த பழைய கடன்களை ஓரளவு அடைத்து நிம்மதி பெற வழி பிறக்குங்க. தற்போதைய தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைந்திருப்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. கன்னிராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாகவே சஞ்சரிக்குதுங்க. இந்த ஆண்டுல உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற இருக்குதுங்க. திருமண வயதில் உள்ள பெண்மணிகளுக்கு நல்ல வரன் அமையுங்க. கல்லூரி மாணவிகளுக்கு வெளிநாடு சென்று உயர்கல்வி படிப்பதற்கு உதவிகள் கிடைக்க இருக்கு. படித்து முடித்துள்ள கன்னியருக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த மனக்கசப்புகள், கருத்து வேற்றுமைகள் ஆகியவை இப்புத்தாண்டில் நல்லபடியாகவே தீரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராகுவிற்கு மட்டும் பரிகாரம் செய்வது நல்லது. மற்ற கிரகங்களுக்கு பரிகாரம் அவசியம் இல்லைங்க. இந்த காலகட்டங்களில் திருநாகேஸ்வரம், காளகஸ்தி, திருப்பாம்பரம், நாகமங்கலா திருத்தல தரிசனம் மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமையுது கன்னிராசினியர்களுக்கு.